Hi guys, welcome to Mupare Training Academy. So நம்ம வந்து back to the farm அப்படின்ற மாதிரி தான் நிலைமைக்கு வந்துட்டோம். So நடுவுல இடைப்பட்ட ஒரு சில தேவையில்லாத விஷயங்களால ஹேக் ஆயிடுச்சு சேனல். ஸோ அதெல்லாம் வந்து யூடியூப் கிட்ட பேசி அதுக்கப்புறமா சேனலை ரெக்கவர் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுடைய சப்போர்ட்ஸுமே நிறைய எங்களுக்கு ரொம்ப கிடைச்சது. அதில் தான் வந்து தெரிஞ்சிச்சு, ஓகே முப்படை வந்து ஃபாலோ பண்ணுற நிறைய பேர் இருக்காங்க. ஸோ முப்படைக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு. நிறைய பேர் கால் பண்ணியிருந்தாங்க, நிறைய பேர் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க எனக்கு. ஸோ இது எல்லாமே ஓரளவுக்கு உங்களுடைய சப்போர்ட்ஸ் வந்து நல்ல உங்களுடைய ப்ரேயர் அண்ட் தென் உங்களுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப சீக்கிரமாக இதை ரெக்கவர் பண்ணுறதுக்கான ஒரு சான்சஸாக இருந்தது. ஸோ கைஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நம்ம இங்கிலீஷ் கிளாஸஸ் வந்து தொடர்ந்து போட்டுட்டு தான் இருக்கும். ஸோ தொடர்ந்து போட சொல்கிறீங்க, போட்டுட்டு தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷை வந்து எப்படி படிக்கணுன்ற ஒரு ஐடியாவையும் நான் வந்து ஒரு வீடியோவில் தனியாக செப்பரேட்டாக சொல்கிறேன். ஏன்னா அதுக்கு வந்து உனக்கு மாடல் கொஸ்டின் பேப்பரையும் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரையும் கம்பேர் பண்ணி இங்கிலீஷில் எந்தெந்த சிலபஸ்லாம் நான் உனக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கேன், நீ ஏன் இன்னும் அதை படிக்காமல் இருக்கான்றதெல்லாம் உனக்கு தெளிவாக இன்னும் ஒரு 2-3 நாளில் உனக்கு ஒரு வீடியோவும் போட்டுடுறேன். அதையும் பார்த்து நம்ம இன்னும் எதை தான் இங்கிலீஷில் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். நம்ம என்ன தெரியுமா நினச்சிக்கிறோம், தேவையில்லாததெல்லாம் படித்து தேவையுள்ளதெல்லாம் விட்டுடுறோம். ஆனால் நம்ம தேவையுள்ளதை மட்டுமே படித்தாலே நமக்கு நல்ல மார்க்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் உனக்கு டீடைல் அனலைசிஸ் அந்த வீடியோவில் போடுறேன். எல்லாருமே லிசன் பண்ணுங்க, உங்களுக்குமே எளிமையாக இருக்கும் இங்கிலீஷ். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் உளவியலில் வரக்கூடிய இங்கிலீஷில் பார்க்க போகிற ஒரு முக்கியமான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ப்ரோனவுன். அது என்ன சார் ப்ரோனவுன்னே ஒரு வீடியோ எடுத்தேன், இப்போ என்ன ரிலேட்டிவ் ப்ரோனவுன் ஒரு வீடியோ எடுக்கிறேன்னா நவுனை ரீப்ளேஸ் பண்ணி வர்றது தான் ப்ரோனவுன், அந்த ப்ரோனவுனையே ரீப்ளேஸ் பண்ணி வர்றது தான் ரிலேட்டிவ் ப்ரோனவுன். என்ன சார் இதுக்கு பதில் இவங்கன்னு பார்த்தா இதுக்கு பதில் இவங்கன்னா அதுக்கு அந்த பருத்தி மூட்டை பேசாமல் குடோன்லேயே இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கிலீஷ் அப்படி கிடையாதுமா. இங்கிலீஷ்ன்றது வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி தான் பேச சொல்லுவாங்க. ஸோ இங்கிலீஷை பேசும்பொழுது வந்து வார்த்தைகளை சுருக்குவதற்காக ஒரு சில விஷயங்கள் எடுத்துட்டு வந்தாங்க. என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவுன் அப்படின்னும் பொழுது வந்து ஒரு பெயர் சொல். எல்லாருக்குமே தெரியும் நவுன்ன்றது என்ன, ஒரு பெயர் சொல். இப்போ ஹரிஷ் அப்படின்னு நான் பேசுறேன்னா ஹரிஷ் தான் அதில் பெயர் சொல். இப்போ நவுன்ன்றது நாட் ஒன்லி ஒரு பேரை மட்டுமே குறிக்காது, ஒரு அனிமலோட பேரை குறிச்சாலும் அதை நவுன் தான் சொல்லுவாங்க. அதே நேரத்தில் ஒரு பிளேஸ் சென்னை, வேலூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸோட பேரை குறிச்சாலும் டெல்லி ஃபார் எக்ஸாம்பிள் எதனா ஒரு சிட்டி நேம் இல்லை ஏதாவது ஒரு ஊர் பேர் அது எதனா சொன்னாலும் அதையுமே நவுன் தான் சொல்லுவாங்க. ஒரு திங்ஸோட பேர், இப்போ டேபிள், இந்த கேமரா, இது இந்த ஸ்மார்ட் போர்டு இப்படின்னு எதனா ஒரு திங்ஸ் பேர் சொன்னாலுமே அதை என்னன்னு தான் சொல்லுவாங்க, நவுன் தான் சொல்லுவாங்க. அப்போ அந்த நவுனை வந்து கண்டினியூஸா என் சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணீங்கன்னா வேஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், சீதா இஸ் a beautiful girl. Sita studied in 10th standard. Sita is a school topper. Sita eating food. Sita going outside. இப்படின்ட்டு நான் ஒரு அவளை சீதாவை பத்தி பேசும்போது எல்லாமே சீதா சீதா சீதான்னு சொல்லிட்டு இருந்தா உனக்கே காண்டாவதா இல்லையா? என்னடா இது சீதாவை பத்தி தான் பேசுறேன்னு எனக்கு தெரியுது, அவன் என்ன பண்ணான்னு மட்டும் மூடிட்டு சொல்லிட்டு போ, சும்மா சும்மா சீதா 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 சீதான்னு சொல்லாத, நீ என்ன பண்ணுவ சொல்லுவ. அதனால இங்கிலீஷ்ல அந்த நவுனை ரீப்ளேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கேரக்டரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இதுக்கப்புறம் நான் உட்காந்து சீதான்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது, அவள், அவளுடைய அப்படின்ற மாதிரி நான் என்னுடைய டாக்கை எடுத்துட்டு போயிடணும். அதனால சிம்பிளிஃபை பண்ணி வர்றது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொனவுன்னு எடுத்துட்டு வந்தாங்க, கண்டுபிடிச்சாங்க. அப்ப நவுன்னா பெயர் சொல், ப்ரொனவுன்னா பிரதி பெயர் சொல் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நவுனை ரீப்ளேஸ் பண்ணி ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு பேர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரொனவுன். ஓகேவா? சோ அப்ப நவுன் சீதா இஸ் a beautiful girl. she சீதானா ஒரு பெண், அப்ப அவளுக்கு பதில் என்ன ப்ரொனவுன் போடலாம், ஷீன்னு போடலாம். ஏன்னா ஆல்ரெடி நான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கிளாஸ் எடுத்திருக்கேன். சோ அதுல ப்ரொனவுன் பத்தினா உனக்கு தெளிவா எடுத்திருக்கேன். அப்போ she studied in 10th standard அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சீதா ஒரு அழகான பெண், அவள் 10ஆம் வகுப்பு படிக்கிறாள். அப்ப சீதா தமிழ்லயே பாருங்க, சீதா என்பவள் ஒரு அழகான பெண், அவள்னும் போது அந்த சீதாவை ரீப்ளேஸ் பண்ணி வந்த ஒரு வேர்டு. சோ அதனால நவுனை ரீப்ளேஸ் பண்ணி வர்றது ப்ரோனவுன். அப்ப ஏன் சார் இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன்? இவருக்கு என்ன வேலை இருக்கு? இவருக்குமே ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாமா? சோ ஃபர்ஸ்ட் இதுதான் நான் இப்போ உனக்கு சொன்ன இந்த கதையே. நவுனை ரீப்ளேஸ் பண்ணி வர்றது ப்ரோனவுன், ப்ரோனவுனை ரீப்ளேஸ் பண்ணி வர்றது ரிலேட்டிவ் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் வீடியோல. சோ நவுன்னா என்ன அப்படின்றதே நான் இப்பதான் சொல்லிட்டேன். இட்ஸ் a name of a person or a place or a things or any animals. சோ ஏதாச்சும் ஒரு ஊருடைய பெயர்களோ அல்லது வந்து ஒரு நகரத்தின் ஒரு மனிதர்களுடைய பெயர்களோ அல்லது ஒரு விலங்கினுடைய பெயர்களோ அல்லது ஒரு திங்ஸ் ஏதாவது ஒரு பொருளோ அல்லது ஏதாவது ஒரு இடத்தையோ குறிப்பதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா நவுன். அதை ரீப்ளேஸ் பண்ணி நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ப்ரொனவுன்னு சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொனவுன்ல என்னென்னலாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா he, she, it, we, I, you, they. ஸோ ப்ரொனவுன்னா நான் தெரியும், நான் 3 நிலைகளை பத்தி சொல்லியிருந்தேன் தமிழ்ல படிக்கும் போது, தன்னிலை, முன்னிலை, படர்க்கை. ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஸோ அதை பத்தி படிக்கும் போது இங்க ஐ, வி, ஐனா நான், வீணா நாங்கள், ஐனா நான், வீணா நாங்கள். அப்ப அது ரெண்டுமே என்னது, தன்னை பற்றி பேசுறது. அப்ப தன்னிலை ஃபர்ஸ்ட் பர்சன்.
சோ எதிரில இருக்கவங்கள பத்தி பேசுறது வந்து இரண்டாம் நிலை, இரண்டாம் அதாவது முன்னிலை அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இது தமிழ்ல வந்து செகண்ட் பர்சன் சொல்லுவாங்க. அது என்னன்னா யூ, இது செகண்ட் பர்சன். யூ நீ அல்லது நீங்கள். தமிழ்ல தான் வித்தியாசமா வரும். நீனும் சொல்லலாம், நீங்களும் சொல்லலாம். ஆனா இங்கிலீஷ்ல வந்து யூ தான். அது நீனா இருக்கட்டும் இல்ல நீங்க மரியாதையா சொன்னாலும் யூ தான், மரியாதை இல்லாம சொன்னாலும் யூ தான். ஓகேவா? ஆனா இங்கிலீஷ்ல யூ. அப்ப இது இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் பர்சன், இது இங்கிலீஷ்ல செகண்ட் பர்சன் முன்னிலை. இந்த தே, இட், ஈ, ஷி இது எல்லாமே வந்து படர்க்கை, எங்கோ இருப்பவர்கள் யாரையோ பற்றி பேசுவது. அப்ப இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா தேர்ட் பர்சன்ஸ், தேர்ட் பர்சன் சிங்குலர், தேர்ட் பர்சன் ப்ளூரல் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கேசஸ். அப்ப அவன், அவள், அது, அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே எங்கோ இருப்பவர்கள் யாரையோ பார்த்து பேசுவது. இது வந்து எதிரில் இருப்பவரை பார்த்து பேசுவது. யூ நீ தானே, நீங்கள் தானே. ஐ வி நான் தானே, நான் தானே, நாங்கள் தானே, அந்த மாதிரி பேசுறது. சோ இதை ரீப்ளேஸ் பண்ணி தான் இங்க வருது. புரியுதா சொல்றது? சென்னை அப்படின்னு சொல்லும்போது அது எங்கேயோ இருக்கக்கூடியது, அது சென்னை, அது. அப்ப சென்னை ரீப்ளேஸ் பண்ணி ஒரு பொருளை ரீப்ளேஸ் பண்ணி வர்றது இட்டு. சோ இந்த மாதிரி அதை ரீப்ளேஸ் பண்ணி வர்றது ப்ரோனோன், அதையுமே ரீப்ளேஸ் பண்ணி வர்றது ரிலேட்டிவ் ப்ரோனோன். இந்த ரிலேட்டிவ் ப்ரோனோன்ல என்னென்ன வார்த்தைகள் இருக்குன்னா ஹூ, whom, whose, that, which, when, how, what, where, why. சோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது? இதெல்லாம் ஒரு क्वेश्चन வேர்ட்ஸ். WH-னாலே என்னமா? WH-ஆல உருவாகக்கூடியது எல்லாமே क्वेश्चन வேர்ட். எங்கே, ஏன், எப்படி, யாரா, எதனால், எங்கே, எப்பொழுது, யாரால், அந்த மாதிரிலாம். ஓகே, அப்ப இது எல்லாமே WH டைப் क्वेश्चन. அப்ப அந்த क्वेश्चन வேர்ட்ஸ் தான் இங்க எதுவா யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ் ப்ரோனோனா யூஸ் ஆகுது. क्वेश्चन வேர்ட்ஸ் தான் ரிலேட்டிவ் ப்ரோனோனா யூஸ் ஆகுது. இந்த ரிலேட்டிவ் ப்ரோனோன்ஸ் எங்க எப்ப பயன்படுத்தணும்னு ஒரு இது ரூல்ஸ்லாம் இருக்கு. சும்மா நம்ம இஷ்டத்துக்கு தகுந்தாற் போல வா வேற வரியா வந்து உட்காந்துக்கோ, இல்ல ஒய் வரியா வந்து உட்காந்துக்கோ, இல்ல வென் வரியா வந்து உட்காந்துக்கோ, இல்ல ஊ வரியா வந்து உட்காந்துக்கோ சொல்ல முடியாது. சோ யார் வரும் பொழுது யாருக்கு யாரை பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு ரூல்ஸ் இருக்கு. அவங்கள பயன்படுத்தினாதான் அந்த சென்டென்ஸ் வந்து ஒரு கரெக்டான மீனிங்கை கொடுக்கும். சும்மா இஷ்டத்துக்கும் ஏகத்துக்கும் யாரை வேணாலும் சம்பந்தப்படுத்த முடியாது. சோ அதெல்லாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா பார்த்து பாருங்க. அப்ப இந்த நவுனை ரீப்ளேஸ் பண்றது ப்ரோனோன், ப்ரோனோனை ரீப்ளேஸ் பண்றது ரிலேட்டிவ் ப்ரோனோன். இதெல்லாம் தெரிஞ்சிச்சு. போலாமா? இங்க ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோனோனோட ஃபார்ம்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ப்ரோனோன் அப்படின்னு சொல்லும் பொழுது ப்ரோனோன்ல 3 வகை இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்டிவ் ப்ரோனோன், இன்னொன்னு பொசசிவ் ப்ரோனோன், இன்னொன்னு அப்ஜெக்டிவ் ப்ரோனோன். ஏன் இதை நான் சொல்றேன்னா இன்னார் வந்தா இன்னார் தான் போடணும்னுட்டு இவங்களை பார்த்தா தான் உனக்கு தெரியும். இது ஈஸியா நான் புரிய வைக்கிறேன். இப்போ சரி இவ்வளவுலாம் மனப்பாடலாம் பண்ண வேணாம், என் கூட சேர்ந்து ஜஸ்ட் லிசன் பண்ணுங்க. லிசன் பண்ணாலே எனக்கு போதும். சோ இவர்கள் வந்தால் இவர்களாக மாறுகிறார்கள், பொசசிவ்ல, அப்ஜெக்டிவ்ல இவர்களாக மாறுகிறார்கள். இவர்கள் உன்னுடைய சென்டென்ஸ்ல வந்தா அந்த இடத்துல ஹூ போடணுமா, ஹூம் போடணுமா, ஹூஸ் போடணுமா, இதெல்லாம் தான் இப்ப நான் உனக்கு சொல்லி தரப்போதே. அப்ப இவங்க தெரிஞ்சாதானே உன்னால பண்ண முடியும். சோ நான் ஆல்ரெடி சொன்னேன் ப்ரோனோன்னாலே என்னன்னு சொன்னேன். ஹை, வி, யூ, ஹி, ஷி, இட், தே. இவங்க 3 பேருமே தேர்ட் பர்சன், இது வந்து செகண்ட் பர்சன், இவங்க 2 பேருமே ஃபர்ஸ்ட் பர்சன். இது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஐயோ தேவி அப்படின்னுட்டு, ஐயோ தேவி, ஐ யூ அப்படின்ற மாதிரிலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், இது ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல். ஐனா நான் மட்டும்தான், வீணா நாங்கள், அப்ப நாங்க ப்ளூரல். அப்ப இது சிங்குலர், இது ப்ளூரல், அதனால இது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், இது ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல். யூன்றது செகண்ட் பர்சன் சிங்குலராகவும் இருக்கலாம், செகண்ட் பர்சன் ப்ளூரலாகவும் இருக்கலாம். ஏன்னா நான் நீனாலும் யூ தான் சொல்ல போறேன், நீங்கள்னாலும் யூ தான் சொல்ல போறேன். அப்ப யூன்றது செகண்ட் பர்சன் சிங்குலராகவும் இருக்கலாம், செகண்ட் பர்சன் ப்ளூரலாகவும் இருக்கலாம். ஹி, ஷி, இட், அவன், அவள், அது, அவன், அவள், அது, இது 3மே தேர்ட் பர்சன் சிங்குலர். ஏன்னா அவன் குறிப்பிட்ட ஒருவனை குறிக்கிறது, அவள் குறிப்பிட்ட ஒருத்தியை குறிக்கிறது, இட் அது குறிப்பிட்ட ஒரு பொருளை குறிக்கிறது. அப்ப அது 3மே என்னன்னு பாத்தீங்கன்னா தேர்ட் பர்சன் சிங்குலர். தே அவர்கள், அப்ப அது தேர்ட் பர்சன் ப்ளூரல். அப்ப இதுல எதெல்லாம் ப்ளூரல் வேர்ட்ஸ், எதெல்லாம் சிங்குலர் வேர்ட்ஸ் தெரிஞ்சு. ஐன்றது சிங்குலர், ஈ சிங்குலர், ஷி சிங்குலர், இட் சிங்குலர். யூ வந்து சிங்குலர்லயும் சேரும், ப்ளூரல்லையும் சேரும். ப்ளூரல்னு பாத்தீங்கன்னா வி, அதுக்கப்புறமா தே. ஓகேவா? சோ இது எல்லாமே சப்ஜெக்டிவ். அதாவது என்னுடைய சென்டென்ஸ் பேட்டர்ன்ல சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கும்ல. சோ அப்ப சப்ஜெக்ட்னா முதல் நிலையில ஒரு நவுனை வந்து முதன்மைப்படுத்தி சொல்லக்கூடியது எல்லாமே சப்ஜெக்ட். அப்ப இவங்க எல்லாமே சப்ஜெக்டிவ் ஃபார்ம் ஆஃப் ப்ரோனோன். இவங்கெல்லாம் தான் சப்ஜெக்ட். ஒரு ப்ரோனோனை வந்து மாத்துறதுக்கு, அப்ப ராஜான்னு ஒரு பையன் பேர் இருந்ததுன்னா அந்த ராஜான்ற பையன் பேர் என்னன்னு மாத்தலாம்? ப்ரோனோனா ஹி. விமலான்னு ஒரு பொண்ணு பேர் இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு பேர் என்னன்னு மாத்தலாம்? ஷி. ஓகேவா? பாய்ஸ் கேங் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது என்னவா மாத்தலாம்? தே. இதெல்லாம் வந்து சப்ஜெக்டிவ் ப்ரோனோன். இதனுடைய பொசசிவ் ஃபார்ம். பொசசிவ்னாலே என்னம்மா?
என்னுடையது, எனக்கானது. இப்ப சொல்லுவாங்க, லவ்ல ஓவரா பொசசிவா இருக்காது. என்னன்னா, உனக்குன்னு மட்டும் அவன் உரிமை கொண்டாடாது. அவன் இன்னொரு பெண்ணிடத்தில் பேசினாலும் விட்டு கொடுத்துரு. அவன் அந்த பெண்ணிடத்தில் உன்னை போலவே பேச மாட்டான். அவனை சகோதரி, அந்த பெண்ணை சகோதரியா நினைச்சிருக்கலாம், இல்ல ஒரு உற்ற தோழியா நினைச்சிருக்கலாம், எதுவா வேணா நினைச்சிருக்கலாம். அதனால நீ என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப பொசசிவா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேர்ள்ஸ்க்குமே சரி, நிறைய பாய்ஸ்க்குமே சரி இந்த அட்வைஸ் சில பேர் கொடுப்பாங்க. ஆக்சுவலா அந்த பொசசிவ்னா என்ன மீனிங்னே தெரியாம ஜென்ரலா நமக்கு அது காமனா நம்மளுடைய லைஃப்ல மிங்கிள் ஆனதுனால அது ஒரு வேர்டாவே நம்ம வாழ்க்கையோட கடந்து வந்துருச்சு. ரொம்ப பொசசிவா இருக்காத, ரொம்ப பொசசிவா இருக்காது அப்படின்னா என்னன்னா, உன்னுடையது உனக்கானது மட்டும் இருக்காது. அப்ப பொசசிவ்னாலே உடையது, உன்னுடையது அப்படின்னு இருக்காத அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஐ, நான், நான் அப்படின்ற அந்த பொசசிவ் வேர்டு என்னன்னா மை, என்னுடையது, என்னுடையது. நான்ன்றது என்னவா மாறுது, என்னுடையது, மை. ஓகேவா? அடுத்தது வீன்றது என்னவா மாறுது, அவர். நாங்கள், எங்கள், நாங்கள், எங்கள், அவர். ஐ, மை, வி, அவர், யூ, யுவர். நீங்கள், உங்களுடையது. யுவர்னா உங்களுடையது. அப்போ இது என்னுடையது, எங்களுடையது, உங்களுடையது. ஹி இஸ், அவனுடையது. ஈ என்ன மாறும், இஸ். ஷீ, ஹர், அவளுடையது. இட், இட்ஸ், இட்ஸ். அது ஜெனரலா இந்த ஹிட் பெரும்பாலும் யூஸ் ஆகாது. அதனால அதை சும்மா பாத்துக்கோங்க. இட், இட்ஸ், இட்ஸ் தான். தே, அவர்கள், தேர், அவர்களுடையது. ஓகேவா? அப்ப என்னென்னலாம் மாத்தணும் தெரியுதுன்னா, ஐனா மை, வீணா அவரு, வேற என்ன வந்துச்சு, ஈனா இஸ், ஷீனா ஹர், இட்னா இட்ஸ் தான், தேனா தேர் தான், நடுவுல யூனா யுவர். ஓகே. அப்ஜெக்டிவ் ஃபார்ம் இவங்களையும் தெரிஞ்சு வச்சுக்கோ. ஏன்னா இவங்களால சென்டென்ஸ்ல பார்த்தோன்னா இது அப்ஜெக்டிவ்டா, இது பொசசிவ்டா அப்படின்னு தெரியணும். இப்ப அப்ஜெக்டிவ்னா இது ஒரு சென்டென்ஸ்லயே தான். இப்ப ஐன்ற வேண்டிய இடத்துல ஐ எம் எ பாய் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப ஐன்றது அந்த இடத்துல சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. அதையே நம்ம வேற இந்த பாசிவ் வாய்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ்ல மாத்தும் பொழுது அப்ஜெக்டிவ் ஆப்ஜெக்ட்ல வேற ஒருத்தர் இருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஜெக்டிவ் மெத்தட்ல பார்க்கும்பொழுது ஐன்ற வார்த்தை என்னவா மாறுதுன்னா மீ. இந்த வார்த்தைகள் தான் பொசசிவ்ல எப்படி மாறுது, ஆப்ஜெக்டிவ்ல எப்படி மாறுதுன்றத சொல்லியிருக்கேன். சோ இது மாறறத பத்தி சொல்லல, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வார்த்தை தான் பொசசிவ்ல இப்படி எழுதணும், இதே வார்த்தைகளை அப்ஜெக்டிவ்ல இப்படி எழுதணும், அதை தெரிஞ்சுக்கோங்க. அப்ப ஐனா என்னது, மீ. ஐனா மீ. நான், நான் தான். வீணா அஸ், நாங்கள், நாங்கள். யூனா யூ. மீனிங்கே மாறாது. இதுனா உங்களுடையது, எங்களுடையது அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா அது அப்படி கிடையாது. ஐ, மீ. ஐனாலும் நான் தான், மீனாலும் நான் தான். வி, அஸ், நாங்கள், நாங்கள். யூ, யூ. he, him. she, her. இந்த her ரெண்டு இடத்துலயும் ஒரே இடத்துல இருக்கும். இது சென்டென்ஸ் படிக்கும் போது தான் மீனிங் நான் சொல்லணும். அதை நாங்க சொல்லும் போது குறிப்பா கவனிச்சுக்கோ. தேனா them. ஓகேவா? லிட்டரலா சேம் மீனிங்கை தான் கேரி ஓவர் பண்ணும் சப்ஜெக்ட்ல இருந்து அப்ஜெக்டிவா மாறும்போது. ஓகேவா? சோ அப்ப ஐனா என்னன்னு சொல்லுவீங்க, மீ. யூனா யூவே. வீணா அவர்னு இதுல சொன்னீங்க. இதுல என்ன சொல்லணும், வீணா அஸ். அடுத்தது he. இங்க இஸ், அங்க him. ஷீனா her, her. தேனா இங்க their, அங்க them. ஓகேவா? சோ இந்த வார்த்தைகள் தெரிஞ்சிச்சுன்னா உன்னால ப்ரோனவுன்லயுமே ஈஸியா கான்சென்ட்ரேட் பண்ணி மார்க் எடுத்துற முடியும், ரிலேட்டிவ் ப்ரோனவுன்லயுமே மார்க் எடுக்க முடியும். அப்ப ப்ரோனவுன்ல இதை நான் அன்னைக்கே சொல்லியிருப்பேன், இதுதான் சப்ஜெக்டிவ் ஃபார்ம், இது பொசசிவ் ஃபார்ம், இது அப்ஜெக்டிவ் ஃபார்ம். இதுவா மாறி இருக்குன்றது தெரிஞ்சிச்சுனால தான் உன்னால ரிலேட்டிவ் ப்ரோனவுன் அட்டெண்ட் பண்ண முடியும். இப்போ போலாமா ரிலேட்டிவ் ப்ரோனவுன் கிளாஸ்க்கு? சரி, இப்போ இந்த இடத்துல ஒரு சென்டென்ஸ் எழுதிருக்கேன். இதை எப்படி எல்லாம் மாத்தலாம் அப்படின்றத யோசிச்சு பாரு. I met the new principal. I met the new principal. நான் ஒரு புது பிரின்சிபலை பார்த்தேன். He joined today. அவர் இன்னைக்கு நமக்கு இங்க ஜாயின் பண்ணிருக்காரு. I met the new principal. He joined today. நாம் பார்த்த நியூ பிரின்சிபல் இன்னைக்கு என்ன இருக்காரு, ஜாயின் பண்ணிருக்காரு. அப்ப இந்த சென்டென்ஸ்ல எது நவுன்னு பாத்தீங்கன்னா the new principal. இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா நவுன். I met the new principal. நியூ பிரின்சிபல்ன்றது ஒரு மனுஷன், ஒரு பர்சன். அப்ப அவர் தான் இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நவுன். I met the new principal. அந்த நவுனை என்னவா மாத்திருக்காங்க, ப்ரோனவுனா மாத்திருக்காங்க. என்ன ப்ரோனவுன், he. heன்றது தான் இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரோனவுன். I met the new principal. நான் ஒரு பிரின்சிபலை பார்த்தேன், அவர். he joined today. ஈனா அவன் மட்டும் சொல்லக்கூடாது, அவர்னு சொல்லணும். ஏன்னா இவர் மரியாதைக்குரிய ஒரு பர்சன், அந்த டெசிக்னேஷன்ல இருக்கவர். ஓகேவா? I met the new principal. அவர் இன்று சேர்ந்தார், இன்று சேர்ந்துள்ளார். he joined today. இதை எப்படி சார் ரிலேட்டிவ் ப்ரோனவுனா மாத்தலாம் அப்படின்னா, இப்போ நான் இங்க என்ன பண்ண போறேன், நவுன் ப்ரோனவுனா மாறுச்சு. இந்த ப்ரோனவுனை தான் என்ன மாத்தணும், ரிலேட்டிவ் ப்ரோனவுனா மாத்தணும். ஆமாவா?
இப்போ இதே சென்டென்ஸ் எழுதுறேன் பாரு. I made the new principal who. இந்த ஈ நான் என்னவா மாத்த போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா who joined today. who joined today. இந்த இடத்துல who தான் போடணும். ஏன் சார் அப்படின்றதுலாம் இப்போ உனக்கு டவுட் வந்திருக்கும். ஏன் அந்த இடத்துல who போட்ட அப்படின்னு டவுட் வந்திருக்கும். இப்பதான் நீ அங்க சொன்ன இதுக்கு இதுதான் சப்ஜெக்டிவ், இது பொசசிவ்னு, அவ்வளவுதானே எனக்கு கற்றுக் கொடுத்த. இந்த இடத்துல ஊ போடணும்ல எனக்கு சொல்லலையே ஏன் அப்படின்றது இப்போ உனக்கு கேள்வி வந்திருக்கணும். இதுதான் இதுக்கு மேல நீ கத்துக்கவே போற. அப்ப அடுத்தடுத்த ஸ்லைடு வந்து உனக்கு அதை தான் கத்துக் கொடுக்க போகுது. ஐ met the new principal, he joined today. அப்ப பிரின்சிபல்ன்ற நவுனை நான் ப்ரோனவுனா மாத்திருக்கேன் he. அந்த ஈயவே நான் ரிலேட்டிவ் ப்ரோனவுன் ஹூவா மாத்திருக்கேன். ஏன், எதுக்கு, why? இந்த கேள்வி உன் மனசுல இப்ப எழுந்திருக்கும். இதற்கான விடைகள் அந்த அடுத்தடுத்த ஸ்லைட்ல உனக்கு தெரிய போகுது. இப்ப இதுல இந்த ஒரு விஷயமே நான் சொல்லியிருக்கேன் பாரு. who, whom, whose, that. இந்த நாலுமே ஒரு ரிலேட்டிவ் ப்ரோனவுன். ரிலேட்டிவ் ப்ரோனவுன் நிறைய இருக்கு. நம்ம பார்த்தோமா செகண்ட் ஸ்லைட்ல பார்த்தோம். ரிலேட்டிவ் ப்ரோனவுன் இவ்வளவு இருக்கு. இதுல குறிப்பிட்ட இடங்கள்னா ஒரு ரிலேட்டிவ் ப்ரோனவுன் பயன்படுத்தணும், ரீசன்னா ஒரு ரிலேட்டிவ் ப்ரோனவுன் பயன்படுத்தணும், நபர்களை குறிக்கிறதா இருந்தா ஒரு ரிலேட்டிவ் ப்ரோனவுன் பயன்படுத்தணும். அந்த மாதிரி நபர்கள் வந்தா பர்சன்ஸ், அதாவது நபர்கள், இந்த நபர்கள் வந்தா என்னென்ன ரிலேட்டிவ் ப்ரோனவுன்னா பயன்படுத்தணும்னா ஒன்னு who இல்ல whom இல்ல whose இல்ல that. சோ இதெல்லாம் தான் பயன்படுத்தணும். இதெல்லாம் எந்தெந்த ரீசன்ல எப்ப பயன்படுத்தணும்ன்றத சொல்றது ரீசன் பண்ணிக்கோ. who எப்ப பயன்படுத்தணும், whom எப்ப பயன்படுத்தணும், whose எப்ப பயன்படுத்தணும், that எப்ப பயன்படுத்தணும். ஏன்னா இவங்க 4 பேர் தான் ரொம்ப முக்கியம். இதுக்கு அடுத்து வரவங்களும் ரொம்ப ரொம்ப சப்பதான். இந்த 4 பேரை மட்டும் நல்லா கவனிச்சுக்கோ. பர்சன்ஸ் வரும்போது தான் இவங்களை பயன்படுத்தணும். நபர்களை பற்றி பேசும்போது பயன்படுத்தணும். இப்போ ஹெட்மாஸ்டர் ஒரு நபர், அவரை பத்தி பேசினேன், அந்த இடத்துல who பயன்படுத்தினேன். ஏன் whose பயன்படுத்தாம whom பயன்படுத்தாம who பயன்படுத்தினேன் அப்படின்றத நீ தெரிஞ்சுக்க போற. ஓகேவா, போலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் who அப்படின்ற வார்த்தை உன்னுடைய ப்ரோனவுன் சப்ஜெக்டிவா இருக்கும் போது பயன்படுத்தணும். நான் இப்பதான் 3 விதமா காமிச்சேன். ப்ரோனவுன் சப்ஜெக்டிவா இருக்கும், பொசசிவா இருக்கும், வேற எப்படி இருக்கும், அப்ஜெக்டிவா இருக்கும். சப்ஜெக்டிவ்னா ஐ, யூ, வி, தே, இ, ஷி, ஹிட். அது அப்படியே பொசசிவா எப்படி மாத்தலாம், எப்படி அப்ஜெக்டிவா மாத்தலாம்ன்றதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன். அப்போ உன்னுடைய ப்ரோனவுன் சப்ஜெக்டிவா இருந்துச்சுன்னா நீ அந்த இடத்துல எதை போடணும், who போடணும். இப்ப தெரியுது அந்த ஹெட்மாஸ்டர் கதைக்கு நான் ஏன் who போட்டேன்னு புரியுதா? இந்த இடத்துல ஹீன்றது எதுமா, சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன். இந்த இடத்துல பாரு, சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன்ல தான் யார் இருக்காங்க, he. அப்போ என்னுடைய ப்ரோனவுன் சப்ஜெக்டிவா இருந்துச்சுன்னா நான் எதை போடணும், who தான் போடணும். அப்ப அந்த who தான் நான் போட்டிருக்கேன். இந்த இடத்துல தெளிவா புரியுதா? he எதுவா மாத்திருக்கேன், who மாத்திருக்கேன். அப்ப என்னுடைய ப்ரோனவுன் சப்ஜெக்டிவா இருந்தா நான் போட வேண்டியது எது, who. இப்போ இந்த சென்டென்ஸை மாத்தலாமா? அப்ப அனிதா went to Chennai, she stayed in the hotel. அனிதா என்ற ஒரு பெண் எங்க போனா, சென்னை போனா. அனிதா சென்னை போனாங்க, அவங்க எங்க ஸ்டே பண்ணாங்க, ஹோட்டல்ல ஸ்டே பண்ணாங்க. அப்ப அனிதா went to Chennai, she stayed in the hotel. இந்த இடத்துல கவனி, அனிதா என்ற ஒரு நவுனை என்னவா மாத்திருக்காங்க, ப்ரோனவுனா மாத்திருக்காங்க. கரெக்டா? அனிதான்ற ஒரு நவுனை என்னவா மாத்திருக்காங்க, ப்ரோனவுன். அந்த ப்ரோனவுனை நீ ரிலேட்டிவ் ப்ரோனவுனா இப்ப மாத்தணும். என்ன போடணும், who. ஏன் who போட்ட, சப்ஜெக்டிவ்ல இருக்கு என்னுடைய ப்ரோனவுன், அதனால நான் who போட்டேன். சப்ஜெக்டிவ்னாலே ஐ, வி, யூ, இ, ஷி, ஹிட், தே. சோ இப்போ நான் எப்படி மாத்தி எழுதுறேன்னு மட்டும் கவனி. அனிதா எப்பவுமே நவுனுக்கு பக்கத்திலே தான் என்ன வந்துடணும்னு பாத்தீங்கன்னா ப்ரோனவுன் வந்துடணும். இப்ப கூட பாருங்க இந்த இடத்துல இந்த சென்டென்ஸ்ல பிரின்சிபல் அப்படின்றவர் தான் நவுன், அவர் பக்கத்திலே தான் ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வந்துச்சு who. அதே மாதிரி தான் நீ எழுதணும். இப்ப அனிதா who went to Chennai. அனிதா என்ற எந்த ஒரு பெண் சென்னை போனாங்களோ, சென்னை stayed in the hotel. கமா போடக்கூடாதுமா, stayed in the hotel. ஓகேவா, புரியுதா சொல்றது? கமா இங்க வரக்கூடாது. அனிதா who went to Chennai stayed in the hotel. சென்னை போன அனிதா என்ன பண்ணாங்க, ஹோட்டல்ல ஸ்டே பண்ணாங்க. இந்த ஷீய நான் என்னவா மாத்தி எழுதிட்டு இருக்கேன், whoன்னு மாத்தி எழுதிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். அனிதா who went to Chennai stayed in the hotel. அனிதா சென்னை போனாங்க, ஹோட்டல்ல ஸ்டே பண்ணாங்க, முடிஞ்சிருச்சு. அப்போ ப்ரோனவுனா எதுவா மாத்தியாச்சு, ரிலேட்டிவ் ப்ரோனவுனா மாத்தியாச்சு. எதுக்காக, இதுக்கு பேர் ரிலேட்டிவ் ப்ரோனவுன்னு வந்துச்சு. நவுனோட இந்த ப்ரோனவுனை ரிலேட் பண்ணுது, இந்த நவுனோட வரக்கூடிய ப்ரோனவுனை மாத்தி ரிலேட் பண்ணுது. அதனாலதான் அதுக்கு பேர் ரிலேட்டிவ் ப்ரோனவுன்.
புரியுதா சொல்றது? நவுனோட இந்த ப்ரோனோனை மாத்தி ரிலேட் பண்றது காரணத்தினால தான் அதுக்கு பேர் என்ன? ரிலேட்டிவ் ப்ரோனோன். ஓகேவா? அப்ப அனிதான்ற பொண்ணு வந்து எங்க போனாங்க? சென்னை போனாங்க. ஸ்டேட் இன் தி ஹோட்டல். அப்ப சென்டென்ஸ் மாத்தி எழுதி தெரியுதா? சரி, இதே நான் உனக்கு ஒரு கொடுக்குறேன். Bala is a handsome boy. Bala is a handsome boy. He lives in Delhi. Bala is a handsome boy. He lives in Delhi. மாத்து பார்க்கலாம். இப்ப பாலான்றவன் ஒரு handsome boy. He lives in Delhi. அவன் டெல்லியில இருக்கான். எப்படி மாத்தலாம்? இங்க he இருக்கு. he பார்த்தோனே என்ன தோணும் கண்ணுக்கு? he is a subjective pronoun. அப்ப என்ன பண்ணணும்? who போடணும். அப்போ பாலா who is a handsome boy lives in Delhi. பாலா ரொம்ப அழகா இருப்பான். அவன் எங்க இருக்கான்? டெல்லியில இருக்கு. அப்ப பாலா who is a handsome boy lives in Delhi. இல்ல பாலா is a handsome boy who lives in Delhi கூட சொல்லலாம். ஏன்னா handsome boy, இந்த handsome boyன்றதுமே என்னதான் பாத்தீங்கன்னா ஒரு நவுன் தான். அப்ப அது பக்கத்துல கூட நீங்க ஊ போடலாம். பாலா is a handsome boy who lives in Delhi. இந்த இடத்துல he எடுத்துட்டு அப்படியே கூட ஊ போடலாம். இல்லையா பாலா who is a handsome boy lives in Delhi. இப்படியும் எழுதலாம். ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகேவா? சோ அடுத்த சென்டென்ஸ் போலாமா? இப்ப பாருங்க. whom எப்ப போடணும்? சோ who போடுறது தெரிஞ்சிச்சு. சப்ஜெக்டிவ் கேஸ்ல இருந்ததுன்னா whom. ஆப்ஜெக்டிவ் கேஸ்ல இருந்ததுன்னா என்னது? whom போடணும். ஆப்ஜெக்டிவ்னா என்ன? நான் இப்பதான் சொன்னேன் ஐ மீ பொருளே மாறாதுன்னு சொன்னேன். அப்ப ஐ என்னவா மாத்துவீங்க? மீ. வி என்னவா மாத்துவீங்க? அஸ். மீ என்னவா மாத்துவீங்க? வி என்ன எங்களுக்கு அஸ். அடுத்தது he என்னவா மாத்துவீங்க? him. he என்னவா மாத்துவீங்க? him. she her. அதே மாதிரி வேற என்னென்னலாம் சொன்னோம்? இட்ட விட்டுருங்க, அது தேவையில்லை. they them அப்படின்னு மாத்துவீங்க. யூ வந்து யூவே தான். சோ இது எல்லாமே அப்ஜெக்டிவ் கேசஸ்ல இருக்கக்கூடியது. ஹீனா ஹிம். இஸ் வராதமா? இஸ்னா இதுக்கு வந்துரும். ஓகே, ஹீனா ஹிம். அப்போ இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே அப்ஜெக்டிவ் கேசஸ்ல யூஸ் பண்ண போறீங்க. அப்ப இந்த மாதிரி வார்த்தைகள் வந்துச்சுன்னா நீ என்ன போடணும்? whom போடணும் அப்படின்றது தெரியணும். சோ இதுக்கு முதல்ல செகண்ட் சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வரேன். ஃபர்ஸ்ட் இங்க கவனிங்க. This is the boy I saw him yesterday. This is the boy I saw him yesterday. இந்த பையன் தான் நான் நேத்து பார்த்த பையன். This is the boy. இந்த பையன் தான் நான் நேத்து பார்த்த பையன். அப்ப this is the boy I saw him yesterday. இந்த இடத்துல நீ கவனிக்கணும். ப்ரோனோனா எதை யூஸ் பண்ணிருக்காங்கன்னு. அப்போ this is the boy. boyன்றது இங்க நவுன். அந்த நவுனை என்னவா மாத்திருக்காங்க? ப்ரோனோனா மாத்திருக்காங்க. என்ன கேஸ்ல இருக்கு? அப்ஜெக்டிவ் கேஸ்ல இருக்கு. அப்ப this is the boy I saw him yesterday. அப்ப himன்றது வந்து அப்ஜெக்டிவ் கேசஸ்ல வரக்கூடிய ப்ரோனவுன். அப்ப him boy வந்து himன்னு மாத்திருக்காங்க. அப்ப நம்ம உடனே என்ன போடணும்னா whom போடணும். himனா whom. அப்போ this is the boy. நவுன் பக்கத்துல தான் ரிலேட்டிவ் ப்ரோனவுன் போடணும். whom I saw yesterday. நான் நேத்து பார்த்தவன். whom. அப்போ நவுன் பக்கத்துல என்ன வந்துருச்சு? ரிலேட்டிவ் ப்ரோனவுன். ஏன்னா இம்முக்கு பதில் என்ன வரணும்? இது வரணும். I saw yesterday. அந்த இம்ம தான் தூக்கிட்டோம்ல, அதுக்கு பதில் தான் whom எழுதிட்டோம். அப்ப this is the boy whom I saw yesterday. முடிஞ்சிருச்சு. ஓகேவா? அப்ப இந்த क्वेश्चन வாங்க. This is the Maha. The headmaster gave her prize yesterday. சார் இப்பதான் சார் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. இந்த her வந்து பொசசிவ்லயும் வரும், அப்ஜெக்டிவ்லயும் வரும். நான் என்னன்னு எடுத்துக்கிறது கேப்பீங்கல்ல. இப்போ he வந்து என்னவா மாறும்? he வந்து பொசசிவ்ல வந்து his, அப்ஜெக்டிவ்ல வந்து him. இப்போ அப்ஜெக்டிவ்ல him இருந்துச்சு, நான் whom போட்டேன். இது சப்ஜெக்டிவ்லயும் பொசசிவ்ல வேற மாதிரி இருக்கு. ஆனா இந்த her ரெண்டுத்துலயுமே ஒரே மாதிரி இருக்கே சார் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது டவுட் வரணும். வந்துச்சா? வரணும். வந்திருந்தாதான் இங்கிலீஷ் கத்துட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஓகேவா? சோ அதனாலதான் இந்த தமிழ்ல இந்த இடத்துல எழுதியிருக்க பாரு. யாரை யாருக்கு. அப்ப அந்த சென்டென்ஸ் வந்து உனக்கு ஒரு பொருளை உணர்த்துது. யாரை யாருக்கு. அந்த whomனாலே என்ன அர்த்தம்னா யாரை யாருக்கு. உடைய அப்படின்ற மீனிங்கை கொடுக்காம, இவர்களுடையது அவர்களுடையதுன்ற மாதிரி மீனிங்கை கொடுக்காம, யாரை யாருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் எழுப்புற மாதிரி வந்துச்சுன்னா அந்த இடத்துல ஹர்ர புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க? அப்ஜெக்டிவ்னு புரிஞ்சுக்கிட்டு whom போட்டுருங்க. இப்ப பாருங்க, இதுதான் மகா. இந்த பொண்ணுக்கு தான் நேத்து ஹெட் மாஸ்டர் வந்து என்ன பண்ணாரு? பிரைஸ் கொடுத்தார். அப்ப எந்த பொண்ணுக்கு கொடுத்தார்? யாருக்கு கொடுத்தார்? யாருக்கு. அந்த கொஸ்டின் வருதா?
இந்த பொண்ணு தான் மகா, இந்த பொண்ணுக்கு தான் நேத்து என்ன பண்ணாரு, ஹெட் மாஸ்டர் பிரைஸ் கொடுத்தார். அப்ப யாருக்குன்ற மாதிரி தானே வருது கேள்வி. அப்ப அந்த இடத்துல ஹர் வந்து எதை உணர்த்துதுன்னா அப்ஜெக்டிவ் ஹர், அப்ஜெக்டிவ்ல இருக்கக்கூடிய ஹரை உணர்த்துது. அப்ப இந்த क्वेश्चन சென்டென்ஸ் எழுதுங்க பார்க்கலாம். This is Maha whom the headmaster gave prize yesterday. ஏன்னா இந்த ஹரை தான் நான் என்னன்னு மாத்திட்டேன், whom மாத்திட்டேன். This is Maha whom the headmaster gave prize yesterday. யாருக்கு பிரைஸ் கொடுத்ததோ அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப புரிஞ்சதமா, யாரை யாருக்குன்ற மாதிரி மீனிங் தர மாதிரி இருந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்கணும், அப்ஜெக்டிவ் கேசஸ்ல இருக்கு. ஏன்னா மத்த வார்த்தைகளை புரிஞ்சுப்பீங்க, இருந்தாலே இது அப்ஜெக்டிவ்னு புரிஞ்சுப்பீங்க. இந்த ஹர்ல மட்டும் தான் கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஏன்னா ஹர் தான் பொசசிவ்ல ஒரே மாதிரி இருக்கும், அப்ஜெக்டிவ்லயும் ஒரே மாதிரி இருக்கும். சோ அதை வச்சு நீங்க புரிஞ்சுக்கிட்டு அழகா போட்டுருங்க. அப்ப அப்ஜெக்டிவ் வச்சு போட்டுக்குவீங்களா? சோ இப்போ நான் ஒரு क्वेश्चन கேக்கட்டுமா உங்களே? இந்த क्वेश्चनக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் பண்ணுங்க. This is the boy I gave him the pen yesterday. இந்த இடத்துல him இருக்கு. himன்றதை நீங்க என்ன மாத்தணும், ரிலேட்டிவ் ப்ரோனவுனா மாத்தணும். அப்ப this is the boy என்ன வரும்ன்றதை போட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? ஃபுல் சென்டென்ஸ், not only put that single word அப்படின்ற மாதிரிலாம் கேட்கல, ஃபுல் சென்டென்ஸ் போகலாம். let me know in the comments. okay, the answer. அடுத்தது whose, யாருக்கு போடணும்? whoseனால யாருடைய. நான் தான் சொன்னேன்ல இவர்களுடையது அவர்களுடையது, அந்த உடைய மீனிங் வர்றது எல்லாமே பொசசிவ் கேசஸ்ல இருந்தாலே அங்க என்ன சென்டென்ஸ் போடணும், whose. ஏன்னா இதுவும் பர்சன்ஸ் தான் குறிக்கும். அப்போ who, whom, whose இது எல்லாமே பர்சன்ஸ் குறிக்கிறது தான். ஏன்னா இந்த மூணுத்துக்கு தான் டிஃபரன்ஸ் தேவை, மற்றதுக்கெல்லாம் டிஃபரன்ஸே தேவையில்லை, டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். அப்போ whom, whose, whom, சாரி who, whom, whose இது எல்லாமே வந்து எதை குறிக்கிறது, நபர்களை குறிக்கிறது தான். அதுல சப்ஜெக்டிவா இருந்தா who போடணும், அப்ஜெக்டிவா இருந்தா whom போடணும், பொசசிவா இருந்தா whose. ஓகேவா? So Ravi is a clever boy. His parents or teacher. இந்த his இத பார்த்த உடனே தெரியுது இது possessive form of pronoun. இது pronoun உடைய possessive form. அப்ப ரவின்றவன் ஒரு clever boy, அவனுடைய parents, அவனுடைய parents உடைய தமிழ்ல மீனிங் புரியுதா, அவனுடைய parents ஆசிரியர்கள். அப்ப ரவி என்ற ஒரு புத்திசாலி பையனுடைய parents பெற்றோர்கள் வந்து ஒரு ஆசிரியர்கள். அப்ப இந்த சென்டென்ஸ் எப்படி எழுதலாம், ரவி is a clever boy, clever boy. நான் ஏன் இந்த இடத்துல பக்கத்திலே ஊஸ் போடல, ரவி ஊஸ் இஸ் ஏ clever boy எல்லாம் வராது. ஓகேவா? சோ அந்த இடத்துல அந்த ஊஸ் போட்டா எனக்கு சரியா இருக்காது. அது மட்டும் இல்லாம இந்த clever boyன்றதுமே என்னதான் பாத்தீங்கன்னா நவுன் தான், பாய்னாலுமே நவுன் தானே. அப்ப ரவி இஸ் ஏ clever boy, ஊஸ் அந்த இஸ் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி ஊஸ் ஆக்கிட்டு ஊஸ் parents or teachers, whose parents or teachers. அப்ப ரவி is a clever boy whose parents or teachers முடிஞ்சிருச்சு. அப்ப இஸ் நான் என்னவா மாத்திட்டேன், whose ன்னு மாத்திட்டேன். ஏன்னா isன்றது எது, possessive form of pronoun. அப்ப ரவி என்பவன் ஒரு புத்திசாலி பையன், அவனுடைய parents வந்து என்னவா இருப்பாங்க, ரொம்ப டீச்சர்ஸா இருப்பாங்க. ஓகே, ரொம்ப டீச்சர்ஸா இருப்பாங்க. ரம்யா lives in abroad, her house is sold. இப்ப புரிஞ்சுக்கீங்களா, அந்த her ரெண்டு ஒரு her இருக்குமே இது. This is Maha where the HM gave her prize ன்னு சொல்லும்போது யாருக்கு கொடுத்தாங்கன்ற மாதிரி வந்துச்சு. ஆனா இதுல பாருங்க, ரம்யா lives in abroad, அவளுடைய வீடு விற்கப்பட்டது. இப்போ இந்த சென்டென்ஸ் படிங்களா, ரம்யா lives in abroadனா ரம்யா வெளிநாட்டில் இருக்கிறார், அவளுடைய ஹவுஸ் விற்கப்பட்டது. அவளுடைய இந்த இடத்துல அந்த யாருடையன்ற மாதிரி தான் மீனிங். யாருடைய வீடு விற்கப்பட்டது, ரம்யாவுடைய வீடு விற்கப்பட்டது. அவள் வெளிநாட்டில் இருந்தால் அவளுடைய வீடு விற்கப்பட்டது. அப்ப இந்த எதை மீன் பண்ணுதுன்னா பொசசிவ் ஃபார்ம் ஆஃப் ப்ரோனோனை மீன் பண்ணுது. அப்ப இந்த சென்டென்ஸ் எப்படி எழுதலாம்னா, ரம்யா lives in abroad whose house is sold. ரம்யா lives in abroad whose house is sold. வெளிநாட்டில் உள்ள ரம்யாவின் வீடானது விற்கப்பட்டது. ரம்யா whose live in who அந்த இடத்துல who வந்தா மட்டும் போடுங்க, மத்த எதுவுமே போடாதீங்க. ரம்யா lives in abroad, அந்த her அப்படியே மாத்தி whose ன்னு மாத்திருங்க, whose house is sold. அப்போ whose எதுக்கு வரும், possessive casesக்கு. சோ இந்த क्वेश्चனுக்கு ஆன்சர் மறக்காம கமெண்ட்ல பண்ணிடுறீங்களா? ஆல்ரெடி அந்த ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். இப்போ இது ரெண்டாவது கேள்வி. என்ன கேள்வி இருக்கு? I have a friend, his brother is a doctor. Is a possessive form of pronoun. இஸ் வந்து ஒரு possessive form of pronoun. அப்ப வந்து அது என்னன்னு மாத்தலாம்ன்றதையும் நான் சொல்லி ஐடியா கொடுத்துட்டு இருக்கேன். அப்ப I have a friend, his brother is a doctor. Okay. Next. Whichன்றது அனிமல்ஸையோ அல்லது சில திங்ஸையோ குறிக்கிறது. ஓகேவா? This is a dog, it bit Ram. இந்த நாய் தான் அந்த நாயை கடிச்சது அப்படின்ற மாதிரி this is a dog, it bit Ram. இந்த நாய் தான் ராம கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன போடுவீங்க அப்படின்னா, this is a dog which
அந்த ஹிட்ன்றது வந்து ப்ரோனோன், ரிலேட்டிவ் ப்ரோனோன். அந்த இது ஹிட்டுக்கு பதிலாக என்ன போடுறேன், ஹிட்னா அது, அதுன்றது வந்து அந்த ஒரு நாயவோ அல்லது ஏதோ ஒரு பொருளையே சொல்றது. which bit Ram. ஓகேவா? சோ இந்த சென்டென்ஸ் விளங்குச்சா? this is a dog which bit Ram. அப்ப அந்த which நான் ஏன் போட்டேன், ஒரு அனிமலையோ அல்லது ஏதாச்சும் ஒரு பிளேஸையோ குறிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்துல which போடலாம். சோ அதனால போட்டுருங்க. ஓகேவா? அனிமல்ஸ் வந்து which அந்த மாதிரி போடலாம், இல்ல ஒரு திங்ஸ் இருந்தாலும் which போடலாம். அப்போ டாக்ன்றது ஒரு விலங்கு, அது இட்ன்றது வந்து ரிலேட்டிவ் ப்ரோனோன் தான். அந்த நாய அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நாயன்றது ஒரு நவுனு, அந்த நாயை தான் என்ன பண்ணிருக்காங்க, இட்ன்றது அதுன்னு மாத்திருக்காங்க. which bit Ram முடிஞ்சிருச்சு. அடுத்த क्वेश्चन, ஆப்பிள்ஸ் ஆர் இம்போர்ட்டட் ஃப்ரம் காஷ்மீர், தே ஆர் காஸ்ட்லி. அதாவது காஷ்மீரில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட இது வந்து எது, ஆப்பிள் வந்து ரொம்ப என்னவா, விலை உயர்வா இருக்காம். அப்ப இந்த இடத்துல தே அப்படின்றது தான் ப்ரோனோன். ஃபர்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் பார்த்தோன்னே ப்ரோனோன் எது நவுன் எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க. இந்த இடத்துல ஆப்பிள் அதுவும் நவுனு, காஷ்மீர் ஒரு ஊர் பேர் அதுவுமே நவுனு. ஆனா அந்த தேன்றது எதை குறிக்குது அதை ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணு. காஷ்மீரை போய் தேன்னு சொல்லலாமா, அது ஒரு ஊர், ஒரே ஊர். ஆனா ஆப்பிள்ஸ்ன்றது பல, அது அதுங்க அப்படின்றது. அப்ப தே வந்து எதை குறிக்குதுன்னா ஆப்பிள்ஸை குறிக்குது. அப்ப ஆப்பிள்ஸ் ஆர் இம்போர்ட்டட் ஃப்ரம் காஷ்மீர், தே ஆர் காஸ்ட்லி. அப்ப தேன்ற ரிலேட்டிவ் ப்ரோனோன் ஒரு திங்ஸை குறிக்குது. இந்த திங்ஸுக்கு பதில் நான் என்ன போடணும், which போடணும். அப்ப ஆப்பிள்ஸ் பக்கத்திலே போட்டுடலாம். ஆப்பிள்ஸ் which are imported from காஷ்மீர், காஷ்மீரிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட காஷ்மீர் ஆர் காஸ்ட்லி. ஏன்னா இந்த தேவ தான் நான் என்ன மாத்திட்டேன், which அப்படின்னு மாத்திட்டேன். காஷ்மீரிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அனைத்து ஆப்பிள்களுமே எப்படி இருந்ததா, விலை உயர்ந்ததாக இருந்தது. அப்ப ஆப்பிள்ஸ் which are imported from Kashmir are costly. முடிஞ்சதா? அப்ப இந்த ரெண்டு சென்டென்ஸ்க்கு வித்தியாசம் தெரிஞ்சா ஒரு விலங்கையோ அல்லது ஒரு திங்ஸையோ கொடுத்தா which போடணும்னுட்டு. ஓகேவா? வாங்க இன்னும் 6 ஸ்லைடு தான், டக்கு டக்கு முடிச்சிடலாம். டைம் ரொம்ப எடுத்துட்டோம். இங்கிலீஷ் புரியுது இல்ல, நான் புரிய வைக்கணும்ன்றதுனால எடுத்துட்டு இருக்கமா. ஓகே, அடுத்தது வேர், பிளேஸ். வேர்ன்றது எதை குறிக்குது, பிளேஸ். சோ இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா வேற யூஸ் பண்ணணும்ன்றதுனால தான் பக்கத்துல மென்ஷன் பண்ணிருக்கேன். ஹியர் ஆர் தேர் இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் இருந்ததுன்னா டெஃபினெட்லி யூ வாண்ட் டு புட் வேர் ஹியர். ஓகேவா? வேற தான் நீங்க போடணும். ஐ நோ வேர் யூ ஆர் கோயிங், எனக்கு தெரியும் நீ எங்க போறேன்னு. அப்போ வேர் தான் அந்த இடத்துல போட்டு பேசுவாங்க. ஒரு பிளேஸுக்கு போற, நீங்க போற அங்க போறேன்னா வேர் யூ ஆர் கோயிங், எனக்கு தெரியும் நீ எங்க போற அப்படின்னுட்டு. ஓகேவா? இங்க பாருங்க, this is the place the house was built here. This is the place the house was built here. இந்த இடத்துல ஹியர்னு இருக்கா, ஹியர்னு இருந்தாலே நான் என்ன போட சொன்னேன், வேர். அப்ப என்னுடைய क्वेश्चनல ஹியர் ஆர் தேர் இந்த ரெண்டு வார்த்தை இருந்தாலுமே நான் என்ன போடணும், வேர். அப்ப பாருங்க டோன் சேமா வருது, ஹியர் தேர் வேர், ஹியர் தேர் வேர். அப்ப என்ன எழுதலாம் இந்த சென்டென்ஸ்னா, this is the place where the house was built. தூக்கின் போய் வேற லாஸ்டா எழுத முடியாது. ஹியருக்கு பதில் தான் நான் வேர் போட போறேன், அதுக்கு லாஸ்டாவே போட முடியாது, மீனிங் வராது. அப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸையுமே கனெக்ட் பண்ணணும். அப்ப this is the place, இதுதான் அந்த இடம், அங்க தான் நான் வீடு கட்ட போறேன். this is the place where the house was built. ஓகேவா? சோ அப்போ here there ன்னு வந்துச்சுனால என்ன போடுங்க, where. ஓகே, 13th ஸ்லைடு. when, எப்போது. whenனாலே அதனுடைய தமிழ் மீனிங் வந்து எப்போது, எப்போ டைமை குறிக்கிறது. எப்போதுனாலே என்னது, டைமை குறிக்கிறது. அப்ப soon, then இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்ததுன்னா you want to definitely put when. ஓகேவா? they will meet soon, I will inform you. they will meet soon, அவங்க கூடிய விரைவில் சந்திக்க போறாங்க, அதை நான் உனக்கு கண்டிப்பா சொல்றேன். I will inform you. they will meet soon, அவர்கள் கூடிய விரைவில் சந்திக்க போகிறார்கள். I will inform you, இதுதான் சொல்லியிருக்காங்க. சோ அப்ப soon, then soon வந்திருக்கு. அப்ப அங்க என்ன போடணும், when. அங்க சொன்னல here there ன்னு வந்துச்சுனா வேர், இங்க soon then வந்துச்சுனா when. டோன் பாரா சிமிலரா இருக்கு, in soon then when. அப்ப they will meet soon, I will inform you. இது எப்படி எழுதலாம்னா, இந்த சென்டென்ஸ் வந்து அப்ஜெக்டிவ் கேसेसல செகண்டா தான் போகும். ஏன்னா அவர்கள் சந்தித்தால் நான் உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன். அப்ப இதுதான் முதல்ல வரப்போகுதுன்னு எழுதும்போது என்னன்னா I will inform you, நான் உனக்கு சொல்றேன் when they will meet, எப்ப அவர்கள் பார்க்கிறார்களோ, எப்போது அவர்கள் பார்க்கிறார்களோ அப்போது நான் உனக்கு சொல்றேன். they will meet when I will inform you அப்படின்னு வராது இல்ல, when I will inform you வராது. அப்போ அந்த சென்டென்ஸ் முதல்ல வந்துரும், இது ரெண்டாவதா போயிடும். I will inform you when they will meet, நான் உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன் எப்ப அவர்கள் சந்திக்கிறார்களோ, அதான் ஒரு முழுமையான சென்டென்ஸ்.
அப்போ இது முதல்ல வந்துரும், காரணம் முதல்ல வந்துரும், இது பின்னாடி போயிடும். ஓகேவா? சரி, இது பாருங்க, இது வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் புரியணும்னு எழுதி பார்த்துருக்கேன். I shall meet you when you come. I shall meet you. நான் உன்னை பார்ப்பேன் எப்ப நீ வரையோ. எப்ப நீ வரையோ அப்ப நான் உன்னை பார்ப்பேன். I know when he goes there. எனக்கு தெரியும் அவன் எங்க போறான் அப்படின்னுட்டு. ஓகேவா? சோ இது எல்லாமே உனக்கு வென்னுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எழுதி போட்டிருக்கேன். 14th slide. Why? Reason. எதற்கு? Whyன்றது வந்து எதற்கு? எதுக்கு சொல்றேன்? Why? For why? அப்படின்னு கேட்போம்ல, ரீசன். அப்ப என்ன காரணத்தை நீ தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறியோ அதுக்கு நீ என்னன்னு புட் பண்ணணும்? Why புட் பண்ணணும். This is the reason why I called you. இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு சிம்பிளா அப்படியே எழுதி காமிச்சிருக்கேன். This is the reason why I called you. அப்ப ரீசன் வந்துச்சுனாலே பக்கத்துல என்ன போட்டுருங்க? Why. ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்ற மாதிரி உன்னுடைய சென்டென்ஸ் இருந்தாலே அந்த இடத்துல என்ன போடணும்? Why. This is the reason why I called you. I don't know why he is laughing. எனக்கு தெரியல அவன் ஏன் சிரிக்கிறான்னு. இல்ல எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. இல்ல எனக்கு தெரியல. I don't know why he is laughing. எனக்கு தெரியல அவன் ஏன் சிரிக்கிறான்னு தெரியல. அப்ப காரணம் சொல்ற, ஏதாச்சும் ஒரு காரணத்தை பத்தி பேசுறேன்னா எனக்கு தெரியல என்ன காரணம்னே தெரியல அந்த நான் ஏன் சிரிக்குதுன்னு. ஓகேவா? I don't know why he is laughing. அப்போ அது ஒரு காரணத்தை பத்தி பேசுறது, அந்த இடத்துல என்ன போடணும்? Why தான் போடணும். அடுத்து இன்னும் 3 ஸ்லைட் தான் வாங்க. This is the only boy that can help you. This is the only boy. அந்த தட்டை பத்தி நான் பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். எந்தெந்த சென்டென்ஸுக்குலாம் பர்சன்ஸை பத்தி பேசும்போது வரும்னு சொன்னேன்? Who, whom, whose, that. ஃபர்ஸ்ட் சொன்னா இந்த 4மே எதுக்கு தான் வரும்? பர்சன்ஸை பத்தி பேசும்போது வரும். அதுல who எப்ப வரும்? சப்ஜெக்டிவ். whose எப்ப வரும்? பொசசிவ், அட்ஜெக்டிவ் எல்லாமே நான் சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ நீ நல்லா கவனிச்சுக்கோ. இந்த தட்டு, இந்த ஒன்லின்ற வார்த்தை எப்போ இருக்கோ அப்ப நீ அங்க தட்டை தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த இடத்துல பாருங்க. This is the only boy that can help you. இவன் ஒரு பையன் தான் உனக்கு உதவவே முடியும். நான் யார் வேணாலும் உதவலாம். ஆனா இது ஒரு குறிப்பிட்ட ஒரு கண்டிஷன். இவனால மட்டும்தான் உனக்கு உதவ முடியும். இப்ப கடவுள் தான் டாக்டர்னு சொல்லுவார் பாரு. கடவுள் ஒருத்தர் தாங்க ஒரே வழி, நீங்க தான் பார்த்துக்கணும் அப்படின்வாங்களா. அந்த மாதிரி தான் இவர் ஒருத்தர் தான் உனக்கு உதவ முடியும்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஒன்லின்ற வார்த்தை வந்துச்சுனால அந்த இடத்துல என்ன இருக்கணும்? தட் இருக்கணும். அதுதான் கனெக்ட் பண்ணும். இந்த இடத்துல ஒன்லி இல்லாம இருந்திருந்தா this is the boy who can help you ன்னு போட்டுட்டு இருப்பேன். who can help you ன்னு போட்டுட்டு இருப்பேன். அப்ப பாய் இந்த பையன் தான் உனக்கு உதவுவான் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு இருப்பேன். this is the boy who can help you. ஆனா அந்த ஒன்லின்னு இருந்ததுனால அங்க நான் என்ன போட வேண்டியதா போயிடுச்சு? தட். அப்ப தட்ன்ற கேஸ் மட்டும் எப்பன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்லி வந்தா மட்டும் தான் நீ பயன்படுத்தணும். ஓகேவா? சோ லாஸ்ட் 2 ஸ்லைட்ஸ். what? it's a thought. வாட்னா என்ன? தாட். நீ என்ன நினைக்கிறியோ அந்த இடத்துல வாட் யூஸ் பண்ணலாம். ஐ நோ வாட் யூ வாண்ட் டு சே. எனக்கு தெரியும் நீ என்ன சொல்ல போறேன்னு. ஐ நோ வாட் யூ வாண்ட் டு சே. நீ என்ன சொல்ல வர போறேன்றது எனக்கு கண்டிப்பா என்ன தெரியும்? அப்ப நீ நினைக்கிறத வந்து அவங்க சொல்றதா இருந்தா ஐ நோ வாட் யூ வாண்ட் டு சே. ஓகேவா? அப்ப நீ சொல்றத, நீ நினைக்கிறத வந்து உன்னுடைய மைண்டை வந்து அவங்க ரீட் பண்றவங்க மாதிரி இருந்தா அப்ப எனக்கு என்ன போடலாம்? வாட் போடலாம். ஸோ இதெல்லாம் ரேர் கேசஸ், வர வாய்ப்பு இல்லை. ஆனா நான் சொல்லிடுறேன். ஹவு, லாஸ்ட் அண்ட் ஃபைனல். எப்படி? This is the method how to mix. எப்படி இது எப்படி நடக்கும், இது எப்படி வரும் அப்படின்ற போது வர மாதிரி இடத்துல எல்லாம் என்ன யூஸ் பண்ணலாம்? how யூஸ் பண்ணலாம். ஓகேவா? This is the method how to mix. இதுதான் ஒரு மெத்தட் எப்படி நீ வந்து கலக்கணும் அப்படின்றதுக்கு. This is the method how to mix. அப்போ இது எல்லாமே வந்து லாஸ்டா பார்த்தது எல்லாமே ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன் தான். ஏன்னா அதெல்லாம் அதிகமா வராது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு கோ த்ரூ கொடுத்துருங்க பார்க்கலாம் வேகமா. ஸோ நவுனை ரீப்ளேஸ் பண்றது ப்ரோனவுன், ப்ரோனவுனை ரீப்ளேஸ் பண்றது ரிலேட்டிவ் ப்ரோனவுன், அது என்னென்ன இருக்குன்றத சொல்லிட்டேன். ஸோ இதெல்லாம் முக்கியத்தை தவிர இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சப்ஜெக்டிவ்ல எப்படி இருப்பாங்க, பொசசிவ்ல எப்படி இருப்பாங்க, அப்ஜெக்டிவ்ல எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டேன். அப்ப ஹைவி யூ, ஈ ஷி ஹிட் டே, இவங்க எல்லாம் பொசசிவ்ல எப்படி மாறுவாங்க, அப்ஜெக்டிவ்ல எப்படி மாறுவாங்கன்றதை தெரிஞ்சுக்கோ. அடுத்தது சென்டென்ஸ் இருக்கு. இது வந்து உனக்கு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். இங்க இருந்து தான் உன்னுடைய கிளாஸஸே ஆரம்பிக்குது. ஸோ ஹூ வந்தாலும் சரி, ஹூம் வந்தாலும் சரி, ஹூஸ் வந்தாலும் சரி, எல்லாமே பர்சன்ஸுக்கு தான். ஹூன்றது எப்போ யூஸ் பண்ணணும்? சப்ஜெக்டிவ் கேஸ் ஆஃப் ப்ரோனவுன் இருந்ததுன்னா ஹூவா மாத்திடணும். அதே மாதிரி ஹூம் எப்போ யூஸ் பண்ணணும்னா அப்ஜெக்டிவ் கேஸ் ஆஃப் ப்ரோனவுன் இருக்கும்போது யூஸ் பண்ணணும். ஹூஸ் பொசசிவ் கேஸ் ஆஃப் ப்ரோனவுன் இருக்கும்போது யூஸ் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 3 தான். ஸோ அப்போ ஹூம், ஹூஸ், ஹூ. ஹூ எதுக்கு? சப்ஜெக்டிவ். ஹூம் எதுக்கு? அப்ஜெக்டிவ். ஹூஸ் எதுக்கு? பொசசிவ். ஓகேவா? ஸோ விச்ன்னு வந்துச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட அனிமலையோ அல்லது திங்ஸையோ சொல்லும் போது வரலாம். அதே மாதிரி வேர்ன்றது வந்து ஹியர் தேர்ன்னு வந்துச்சுனாலே வேர், அதாவது பிளேஸை ரெஃபர் பண்ற மாதிரி. வென்ன்றது வந்து சூன் தென் அந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்ததுன்னா எப்போது டைமை ரெஃபர் பண்ற மாதிரி. ஸோ இதுக்கு அடுத்தது ஒய்னா ரீசன். ஸோ இதுக்கு அடுத்தது தட்னா ஒன்லின்ற வார்த்தை வந்துச்சுனாலே நீ தட்டை தான் யூஸ் பண்ணியிருக்கணும். சேம் வே தாட் இருந்ததுன்னா வாட். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஹவுனா எப்படி, நீ எதனா காரணம் சொல்ற மாதிரி இருந்ததுன்னா.
ஓகேவா? ஸோ இன்னைக்கு ரிலேட்டிவ் ப்ரோனவுன் கிளாஸஸ் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ ஈஸியாகவும் எடுத்திருக்கேன் நான் நம்புறேன். ஓகேங்களா? தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்ஸை கொடுங்க. ஸோ முப்படை பயிற்சி மையத்துக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்குமே நன்றி. இணைந்திருங்கள் காவலர்களை, தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.